like Jesus in pain. Like Jesus in pain. வேதனையில் இயேசு போல என்கிற கருப்பொருளிலே நாம் இந்த நாளின் செய்தியை நாம் பார்ப்போம். பிரியமானவர்களே, திருமறையிலே அதுவும் குறிப்பாக நிருபங்களிலே இயேசு போல நாம் வாழ வேண்டும், நடக்க வேண்டும் என்று ஆங்காங்கே அதே வார்த்தைகள் இல்லாவிட்டாலும் அதே கருத்து ஆங்காங்கே தொனிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரே இடத்தில்தான் இயேசுவின் அடிச்சுவடுகளை, அவருடைய ஃபுட்ஸ்டெப்ஸ், அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும் என்று வருகிறது. அது எங்கே தெரியுமா? இயேசுவினுடைய பாடுகளை மிக அருகில் இருந்து, நெருக்கமாயிருந்து, நேரடியாக பார்த்து கொண்டிருந்த பேதுரு அப்போஸ்தலன் தன்னுடைய முதலாம் நிருபத்தில் அந்த வார்த்தைகளை குறிப்பிடுகிறார். 1 பேதுரு 2ஆம் அத்தியாயம் 21ஆம் வசனம் முதல் அதை நாம் பார்க்கிறோம். இது பொன்னால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு வாசகம் என்று சொன்னால் அது மிகையாகாது. 1 பேதுரு 2:21 முதல், இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய அடிப்படை அழைப்பே இதுதான். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து விட்டு போனார். Christ has set before you an example that you might follow his footsteps in the matter of suffering. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சகம் காணப்படவும் இல்லை. அவர் திட்டப்படும் போது, வையப்படும் பொழுது பதிலுக்கு பதில் வையாமலும், பாடுபடும் போது தன்னை பாடுபடுத்துகிறவர்களை அச்சுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார் என்று இருக்கிறது. இந்த இடத்தில்தான் பாடுகள் என்கிற சூழமைவிலே அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஊழிய அழைப்பு எதுவாக இருந்தாலும் சரி, நம்முடைய பொது வாழ்வின் அழைப்பு எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு கிறிஸ்தவனுக்கு அடிப்படை அழைப்பு அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். இதை நாம் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையிலே இறுதி மூச்சு விடும் வரை நாம் மறந்து விடக்கூடாது. வேதனையில் இயேசு போல, லைக் ஜீசஸ் இன் பெயின். இயேசுவினுடைய வேதனையான வாழ்க்கையை குறித்து துவக்கம் முதல் நாம் சுவிசேஷங்களிலே நமக்கு முன்பாக இருக்கிற குறிக்கப்பட்ட நேரத்திலே நாம் தொடர்ந்து பயணிப்போம். அவருடைய பிறப்பிலிருந்து நாம் தொடங்குவோம். ஒரு இல்லத்திலோ அல்லது ஒரு மருத்துவமனையிலோ அல்லது ஒரு விடுதியிலோ பிறக்கக்கூடிய ஸ்லாக்கியம் இயேசுவுக்கு கிடைக்கவில்லை. அவர் மிருகங்கள் அல்லது ஒரு மாட்டு தொழுவத்தில் தான் அவரை பிறக்க வைக்க தேவாதி தேவன் நமக்கு புரியாத ஒரு விந்தையாக அவர் அதை நியமித்தார். பிறப்பு மட்டுமல்ல, நெடுகவே அவர் ஊழியத்தை துவங்கிய 30ஆம் வயது காலத்தில் இருந்து ஒரு இல்லத்திலே வேலைகளை முடித்துவிட்டு நிம்மதியாக எனக்கென்று இருக்கிற படுக்கையிலே நான் படுக்கலாம் என்கிற வசதி நம்முடைய ஆண்டவராய் இயேசுவுக்கு கிடைக்கவில்லை. ஒருவன் கேட்கிறான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, போதகரே, நீர் எங்கு போனாலும் நான் உம்மை பின் செல்லுவேன் என்று சொல்லுகிறார். நல்ல ஆவல் தான். ஆனால் இயேசு அவனை பார்த்து நயவஞ்சகமாக எதுவும் பேசாமல், நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுமகனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று சொன்னார். அப்படியானால் அவருக்கு படுக்க ஒரு நாளும் படுக்கை கிடைக்கவில்லையா, அல்லது அவருக்கு ஒரு நாளும் தூங்க வசதி இல்லையா என்று அதை அர்த்தப்படுத்தக்கூடாது. வசதியாக ஓரிடத்தில் இருக்கிறோம் என்கிற ஒரு நிலைமை இயேசுவுக்கு இல்லை. இன்று இங்கே, நாளை எங்கேயோ, அடுத்த நாள் உட்கார்ந்தே தூங்க வேண்டுமோ நமக்கு தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய 3.5 ஆண்டுகளை அவர் செலவழித்தார்.
இன்றைக்கும் கூட அநேக மிஷனரி பணிக்களங்களிலே முன்னோடி மிஷனரிகளின் நிலை இதுதான். In many of the new frontier mission fields, this is the lot of many pioneer missionaries. இதை புத்தகங்கள் வாயிலாக அல்லது பத்திரிகைகள் வாயிலாக வாசித்தவன் அல்ல நான். நேரடியாக மிஷனரி பணிக்களங்களிலே பல்லாண்டுகள் இவ்விதமான தூர தொலைவிடங்களில் பணியாற்றும் மிஷனரிகளோடு, அங்குள்ள ஆதிவாசி மக்களோடு ஒருவராக ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு மேல் என்னுடைய மனைவியும் நானும் நாங்கள் தங்கி இருந்தோம். எங்களுக்கு தெரியும் இதுதான் அவர்களுடைய அடிப்படை வசதி குறைவு. மற்ற காரியங்களெல்லாம் இரண்டாவது, ஆனால் அந்த அடிப்படை வசதியே குறைவு. இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நிலையாகவும் இருந்தது. இந்தியாவை பொறுத்த அளவிலே இங்கு உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் இந்தியாவை பொறுத்த அளவிலே சிறு சிறு காரியங்களுக்கு கூட கிறிஸ்தவர்களாகிய நாங்கள், விசுவாசிகளாகிய நாங்கள் எவ்வளவு முறுமுறுக்கிறோம் தெரியுமா? மின்வெட்டு, தண்ணீர் தட்டுப்பாடு, சாக்கடை அடைப்பு, கொசு தொல்லை, குரங்கு அட்டகாசம், இதெல்லாம் எப்போ பாரு விசுவாசிகளை பார்த்தா இதைத்தான் மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. நீங்கள் ஊர் போனால் கூட சொல்லுவாங்க, நீங்களும் அதே இது சொல், என்ன இது என்ன இது. ஆனால் திருவசனம் தெளிவாக நமக்கு போதிக்கிறது, இஸ்ரவேலர் முறுமுறுத்து வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டது போல முறுமுறுக்காதிருப்போமாக. சில வீடுகளிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நுழைந்த பொழுது அவருக்கு அடிப்படையான உபசரிப்பு கூட கிடைக்கவில்லை. ஒரு பரிசேயனுடைய வீட்டிற்குள் நுழைகிறார். ஒரு விருந்தினர் வந்தார், அதுவும் எல்லாராலும் போதகர் என்று அழைக்கப்படுகிற ஒரு விருந்தினர் வந்தார். அவர் கால்களுக்கு தண்ணீர் கொடுத்திருக்க வேண்டும், அவருக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. அவரை அணைத்து முத்தமிட்டு இருக்க வேண்டும், கிடைக்கவில்லை. அந்த மத்திய தரைக்கடல் நாடுகளில் உள்ள வெப்பத்தை தாங்குவதற்காக இல்லத்திற்குள் நுழைந்தவருக்கு சற்று எண்ணெய் கொடுக்க வேண்டும், அதுவும் கிடைக்கிறது. திருமண வைபவங்கள் அல்லது பிறந்த நாள் வைபவங்களுக்கு போகும் பொழுது நாம் சரிவர கவனிக்கப்படாவிட்டால், உபசரிக்கப்படாவிட்டால், மதிக்கப்படாவிட்டால் என்ன கோபம் வருகிறது நமக்கு? யோசித்து பாருங்க. இப்படித்தான் நம்ம பைபிளை படிக்கணும். என் ஆண்டவருக்கு சில வீடுகளிலே அது கூட கிடைக்கவில்லை. ஆனால் இப்படி நடந்து விட்டதே என்று சொல்லி தன்னைத்தானே நொந்து கொண்டு அவர் அப்படியே வாழாவிருந்து விடாதபடி தன்னுடைய பணியை அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். அவருடைய பணி என்ன? பாவிகளை ரட்சிக்கும்படி கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் மக்களுடைய பாவங்களை நீக்கி அவளை ரட்சிப்பார். அங்கே ஒரு பெண்மணி, பாவியாகிய ஸ்திரீ, அந்த வீட்டிலே கண்ணீரால் பாதங்களை நனைக்கிறாள். திரவியத்தால், விலையுயர்ந்த திரவியத்தால் அவளுடைய வீடு முழுவதும் நறுமணத்தால் நிறையும் அளவிற்கு அதை முழுவதுமாக அவரிடம் கொட்டுகிறாள். ஒரு முத்தம் அல்ல, ஓயாமல் பாதங்களை முத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறாள். கிடைக்க வேண்டிய இடத்தில் கிடைக்கவில்லை, எதிர்பாராத இடத்தில் ஆண்டவருக்கு கிடைத்தது. என் ஆண்டவர் அதையும் பார்க்கவில்லை, இதையும் பார்க்கவில்லை. அவர் முக்கியமாக உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி தன்னுடைய பணியை தொடர்ந்தார். பிரியமானவர்களே, வசதி குறைவோ வாழ்க்கையின் பிரச்சனைகளோ எது வந்தாலும் எதிலிருந்து நம்மை திசை திருப்பக்கூடாது தெரியுமா? தேவன் நமக்கு பணித்த பணியிலிருந்து நாம் திசை திரும்பக்கூடாது. Let come what may, nothing should distract us, nothing should divert our attention from what God has assigned to us as our basic calling of ministry. நம்முடைய ஆண்டவர் அலைந்து திரிகிற பிரசங்கியாராயிருந்தார். He was a traveling preacher, அல்லது டெக்னிக்கலாக சொல்லணும்னா he was an itinerant evangelist. அங்கும் இங்குமாக இன்றொரு கிராமம், நாளைக்கு இன்னொரு கிராமம், இன்றொரு ஊர், நாளைக்கு இன்னொரு ஊர் என்று சொல்லி அவர் அப்படியே
நகர்ந்து கொண்டு இருந்தார். He was a mobile minister. He was not a residential pastor or preacher, but he was a mobile minister. அவர் ஆங்குமுகமாக நடந்து கொண்டே இருந்தார். அப்படியானால் வேளைக்கு சாப்பாடு கிடைக்காது. நீங்கள் நினைக்கக்கூடாது இங்கே இப்படி போனால் கேஎஃப்சி, அங்கே போனால் மெக்டானல்ட்ஸ், இங்கே இப்படியே போகிற இடம் லெஃப்ட் ரைட்டு எங்கே போக தெரியாமல் திரைக்கிற காலம் கிடையாது. வனாந்தரங்களிலே வனாந்தர மார்க்கமாகலாம் அவர் சென்றிருக்கிறார், கால்நடையாக சென்றார். அப்போ அவருக்கு வேளைக்கு சரியாக 1 மணிக்கெல்லாம் அவருக்கு சாப்பாடு கிடைக்கும். அடிக்கடி அவருக்கு பசி உண்டு. இப்படி போகிற வழியில் என்ன பண்ணுவார், அப்படி பார்ப்பார், இது அத்தி மரம் இருக்கே, நல்லா இருக்குதே, செழிப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லி அப்படி போய் பார்ப்பார். அந்த அத்தி மரம் அவரை ஏமாற்றி விடும். அவருக்கு பசினா சீஷர்களுக்கும் பசி. அவங்க என்ன பண்ணுவாங்க, வயல் வழியாக போகும்போது கட்டிட்டு வந்திருந்த கட்டிச்சோறெல்லாம் அத்தனை நாளைக்கு நிற்காது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்கிற கதிர்கள், மக்காச்சோளம் ஏதாவது இருக்கும், அதை எடுத்து அப்படி அதை கதிர்களை கொய்து அவர் சாப்பிடுவாங்க. பாவம் பசியாக இருக்கிறவங்க வழியில் சாப்பிட்டாங்கன்னு விடாமல் அங்கேயும் நியாயப்பிரமாணிகர் வந்து ஓய்வு நாள் என்று சொல்லி அங்கேயும் போராடுவார். பாருங்க, அது எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலேயே ஆண்டவர் நெடுகவே பயணித்து தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். பாரு, இப்படி ரொம்ப பசியாக இருக்கும்போது காஞ்ச மாடு கம்புல பாயிறது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரொம்ப பசியாக இருந்தால் எங்கேயாவது சோறு போட்டால் சோறு கண்ட இடம் சொர்க்கம் சொல்லி நல்லா வயிறு புடைக்க சாப்பிடுவார். சாப்பிட்ருப்பார். சாப்பிட்டார் உடனே ஹே போஜன பிரியன், அவருக்கு பேர் கிளட்டன். உடனே இப்படி சாப்பிட்றாரு பார். பைபிளில் போஜன பிரியன் போட்டிருக்கு, பட் நான் எப்பவும் அதை போஜன பிரியன் சொல்ல மாட்டேன், சாப்பாட்டு ராமன் சொல்லுவேன். இப்படியா சாப்பிடுவாங்க? சரி, ஏதோ ஒரு ஒயின் கொடுக்குறாங்க, திராட்சை ரசம் கொடுக்குறாங்க, கொஞ்சம் குடிச்சிட்டு ஒரு டம்ளர் ஒரு டோக்கன் ட்ரிங்கை குடிச்சிட்டு வராம ஒரு பாட்டில் அடிப்பார், ஃபுல்லாக எடுப்பார். உடனே மதுபான பிரியன், மதுபானம் குடிக்கிறவர் இல்லை, மதுபான பிரியன், அந்த வார்த்தையை சொன்னார். அதுக்கு இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்குன்னா பைபிளில் ஒயின் பைபர்னு போட்டிருக்கு. அது என்ன சொன்னால் ட்ரங்கார்ட்னு இருக்கும், குடிகாரன்னு. என்ன பண்ணுறது, அதுக்காக அவர் குடிக்காமல், ஏன்னா இன்னும் ஒரு அடுத்தாப்புல 2-3 மீல் கிடைக்காதே, இன்னும் நடக்கணுமே. இப்படியெல்லாம் நம்முடைய ஆண்டவர் பெயர் பெற்றார். இதை அவர் பின்னாலே நினைவுபடுத்தி சொல்லுகிறார், நான் பசியாயிருந்தேன், நான் தாகமாயிருந்தேன். பொருத்தி பாருங்கள், எப்படிப்பட்ட வாழ்க்கையின் வழியாக என் தேவன், என் ஆண்டவர் பயணித்து நமக்கு மிஷனரி பணி என்றால் என்ன, திருப்பணி என்றால் என்ன, சுவிசேஷ பணி என்றால் என்ன என்று நமக்கு முன் ஒரு மாதிரியை வைத்திருக்கிறார் என்று பாருங்கள். அவருடைய அடக்கம் கூட யாரோ ஒருவருடைய கல்லறையில் தான். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் நடுவிலே கல்லறை முன்னதாகவே தங்களுக்கு இதுதான் என்று சொல்லி நிர்ணயிக்கப்படுகிறது. We reserve places for our burial. ஆனால் ஆண்டவர் வேறொருவன் தன்னை வைப்பதற்காக கட்டியிருந்த அல்லது வெட்டியிருந்த புதிய கல்லறையிலே நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய 3 பகலையும் இரவையும் மரணத்திலே அவர் கழித்தார். மட்டுமல்ல, நம்முடைய ஆண்டவரை குறித்து ஏராளம் அவதூறான பேச்சுகள், அவமரியான சொற்கள் வீசப்பட்டன. சில எடுத்துக்காட்டுகளை சொல்லுகிறேன். இதையெல்லாம் முதலாக நான் தியானிக்கும் பொழுது என்னுடைய வேத புத்தகத்தை நான் வாசிக்க முடியாத அளவிற்கு என்னுடைய கண்கள் குளமாயின. இப்படியெல்லாம் என் ஆண்டவரை நான் பார்க்கவில்லையே என்று சொல்லி அதிகமாக நான் உணர்த்தப்பட்டேன். அவர் பிறந்தது கன்னி பிறப்பு என்று சொல்லி நாம் இன்னும் சில 2-3 வாரங்களிலே நாம் கொண்டாடி ஆனந்திக்க போகிறோம். ஆனால் அந்த நாட்களிலே திருமணமாகாத ஒருத்தியினிடத்தில் அவர் பிறந்தார் என்கிற பேச்சு அந்த வட்டாரத்திலே அநேக ஆண்டுகள் பிரபலமாக பேசப்பட்டது. எப்படி சொல்லுகிறேன்? யோவான் 8ஆம் அத்தியாயம் 41ஆம் வசனத்தை பாருங்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலெல்லாம் நம்முடைய ஆண்டவர்
நடந்து திரிந்திருக்கிறார், ஆனாலும் நன்மையே செய்தார் என்று பார்ப்போம். 8:41 அதற்கு அவர்கள், நடுவில் வாசிக்கிறேன், அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல. அப்படி இன்டைரக்டா ஒரு அடி அடிக்கிறாங்க. நீ என்ன அவங்க அப்பாவும் அம்மாவும் சேர்ந்ததுக்கு முன்னாலே நீ பிறந்துட்ட, நான் உன்னைய மாதிரி இல்லைப்பா, நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவங்க அல்ல. என்ன ஒரு இன்டைரக்ட் ஒரு ஹிட் பாருங்க. இது எப்படி இருந்திருக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு? இதுக்கெல்லாம் அவர் மாறுத்திரம் சரியோ விளக்கம் சொல்லிக்கிட்டே இருந்தார். இல்லை, நீ சொல்றது சொல்லு, கேலி பேச்சு, ஏளன பேச்சு. இன்னொரு இடத்துல 8ஆம் அதிகாரம் அதே 8ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்துல ஒன்னு சொல்லி விட மாட்டாங்க, அடுத்தடுத்து எதையாவது சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். 48ஆம் வசனத்துல சொல்றாங்க, யூதர்கள் அவருக்கு மறுமொழியாக, உன்னை சமாரியன் என்று நாங்கள் சொன்னது சரிதான், நீ ஒரு சமாரியன். ஏன் சொன்னா, நீ யூத மார்க்கத்தின்படி நடக்கிறவன் அல்ல. மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் இந்த வார்த்தையை சொல்லுவேன். ஆனால் எங்கள் ஊரிலே நான் பிறந்து வளர்ந்து வந்த நெல்லை மாவட்டத்தில் உள்ள நாசரேத்தில் இவங்கெல்லாம் வருவாங்க. அதாவது அப்பொழுதெல்லாம் துப்புரவு தொழிலாளர் இல்லை ஓப்பன் டாய்லெட் தான். அப்போ அதை அவங்க சுத்தம் பண்ணிட்டு போவாங்க. அப்போ காஃபி கேட்பாங்க சில நேரம் வீட்டில். அந்த காஃபி கேட்கும்போது அந்த காஃபியை ஒரு டம்ளரில் கூட கொடுக்க மாட்டாங்க. எதில் கொடுப்பாங்கன்னா, இந்த தேங்காய் சிரட்டை இருக்குல்ல, அந்த தேங்காய் அதில் தான் கொடுப்பாங்க. கூடி அது கழுவி அங்கே வெளியே வச்சுட்டு போன்னு சொல்லி அதை ஜன்னல் ஓரத்தில் வச்சுட்டு போயிடணும். நான் ஒரு நாள் கேட்டேன், ஏன் இதை நம்ம டம்ளரில் ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டேன். எனக்கு அப்போ தெரியாது, நான் கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அவன் சக்கிலி ஏன் அப்படின்னாங்க. இதே வார்த்தையை சொன்னாங்க. இதுதான் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, நீ சக்கிலியன், நீ சமாரியா. இன்னைக்கு சமாரியன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம சக்கிலியன்னு சொல்றது. அதே தான், அவனுடைய தொழிலை வைத்து அவனை பழிப்பது. நான் சொன்னது சரிதான், உன்னே நான் சமாரியன்னு சொன்னது சரிதான், நீ அவன் தான். நீ ஏன்னா உனக்கு யூத மார்க்கத்தை படி உனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ எங்கேயோ வேற ஆளு, நீ அவரை குற்றம் சாட்டுங்க. அது மட்டுமல்ல, நீ பிசாசு பிடித்தவன்னு சொல்றான். உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொன்னது சரி. சும்மா அவரை விளையாட்ட சொல்லல, இப்ப எல்லாம் நீ நடக்கிறதெல்லாம் பார்த்தா நீ சரியான பிசாசு பிடித்தவன் தான் என்று சொல்லி அவர் மீது இப்படிப்பட்ட பழி அவர்கள் சுமத்தினார். அதோடு விட்டார்களா? அதே அத்தியாயத்தில் 57ஆம் வசனத்துக்கு வாருங்க. அப்பொழுது யூதர்கள் அவரை பார்த்து, உனக்கு இன்னும் 50 வயது ஆகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார். அவர் சொன்னாரு, ஆபிரகாம் என்னுடைய நாளை காண வாஞ்சையா இருந்தான், கண்டு கழித்தான் என்று சொல்லி சந்தோஷமாக பூரித்து, அன்று மொரியாமலையிலே ஆபிரகாம் ஈசாக்கை கொண்டு போய் பலி செலுத்த போன பொழுது யெகோவா ஈரையாக எப்படி அவர் வெளிப்பட்டார் என்பதை நினைத்து கலிகூர்ந்த வேளையிலே இவர்கள் எங்க போறாங்க பாருங்க. நீ அனுபவசாலியே கிடையாது, இன்னும் உனக்கு 50 வயசு ஆகல, நீ ஆபிரகாமை பார்த்தா அல்லது ஆபிரகாம் உன்னை பார்த்தான்னு சொல்லி சொல்றீங்க. ஏன் இந்த 50ன்னு சொன்னாங்கன்னா, பொதுவிடங்களிலே ஒருவர் ஏதோ ஒரு சன்மார்க்க நெறியோ அல்லது நீதி மார்க்கத்தை குறித்தோ அல்லது வேத மார்க்கத்தை குறித்தோ உபதேசிக்க வேண்டுமானால் அவருக்கு குறைந்தது 50 வயது ஆகியிருக்க வேண்டும். இல்லையேல் அங்கே அவர் மதிக்கப்பட மாட்டார், ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். இதுதான் அந்த நாட்களின் யூத பழக்கம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 30 வயதே நிரம்பியராய், அவங்க சொன்ன 50க்கு கிட்டத்தட்ட பாதி தான், அவ்வளவுதான் நிரம்பியராய் இருந்தபடியால் அவருடைய வயதும் கூட அவருக்கு எதிராக பேசப்பட்டது. அதை எப்படி சொல்லியிருப்பாங்க தெரியுமா? நீ ஒரு நூதனன், பிஞ்சில் பழுத்த பழம் சொல்லியிருப்பாங்க. அப்படித்தான் சொல்லியிருப்பாங்க, அந்த வார்த்தை தான் சொல்லியிருப்பாங்க. பாடுகளில் இயேசு போல அவருடைய சொந்தக்காரர்கள் மார்க்கு 3ஆம் அத்தியாயத்திலே அவர்களை சந்திக்கிறோம். மார்க்கு 3:21 அவருடைய இனத்தார் இதை கேட்ட பொழுது, என்ன எதை கேட்டபோது?
அவர் சீஷைகளெல்லாம் தெரிந்தெடுத்து வீட்டுக்குள்ளே போய் சாப்பிட்றதுக்கு போகிறாங்க. சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை. முந்தின வசனத்தில் சாப்பிடக்கூட நேரம் இல்லாத அளவிற்கு மக்கள் கூட்டம் அவரை நெருக்கிக் கொண்டு இருக்கிறது. அவருடைய இனத்தார் இதை கேட்டபோது, எதை கேட்டபோது, ஜனங்கள் நிறைய அவரை பார்க்க போகிறாங்க, அவருக்கு சாப்பிடக்கூட நேரம் இல்லைங்கிறத கேட்டபோது அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்றார்கள். அதனால அவன் கிறுக்கு வந்துருச்சு அவனுக்கு. அவனை இப்படி ரோட்டில் நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லி அவரை பிடித்து கொண்டு போக வந்தார்கள். அதாவது எப்படியாவது கட்டி கொண்டு போயிடணும் வீட்டுக்கு. ஏன்னா ரோட்டில் விட்டால் அவன் என்ன செய்வானா, நாளைக்கு ட்ரெஸ்ஸை கழுத்திட்டு கிடப்பான், அல்லது யாரையாவது போய் அடிப்பான், கடிப்பான், கல்லறிவான். பேசாமல் கூட்டி போகிறோம் வீட்டுக்கு. அவன் போயிடுச்சு, அவன் புத்தி, ஹீஸ் அவுட் ஆஃப் ஹிஸ் மைண்ட் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, 22ஆம் வசனத்திலே சொல்லுகிறார்கள், எருசலேமில் இருந்து வந்த வேதபாரகர் இவன் பெயர்செபூலை கொண்டிருக்கிறான் என்று சொன்னார். இது சாதா பிசாசு இல்லை, இது பிசாசுகளின் தலைவனால் அவன் பிடிக்கப்பட்டிருக்கிறான். தமிழில் சொல்லணும்னா இது சரியான லூசு, முழு பைத்தியம். சரியா? அப்படித்தானே சொல்லுவோம். இப்படிதான் பைபிளை நம்ம தியானிக்கணும். இன்றைக்கு நாம் அதை கொண்டு வந்து நம்முடைய நடைமுறையிலே அதை நாம் புகுத்து பார்ப்போம். சரியான லூசுடா இவன், அறகுறை இல்லை, முழு பைத்தியம் என்று சொல்லியிருப்பார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், வீட்டு ஜமானையே பெயர்செபூல் என்று சொல்வார்கள், ஆனால் வீட்டில் உள்ளவர்கள் வேறு என்னதான் சொல்ல மாட்டார். If they would call the master of the house as Beelzebub, as the leader or the ruler of demons, what names will they not pour upon you in contempt? ஆண்டவருடைய வார்த்தைகள். பிரியமானவர்களே, இந்த உலகிலே இயேசுவுக்கு கிடைத்ததை விட பெட்டர் ட்ரீட்மெண்ட் இன்னும் நம்மை மக்கள் மதிப்பாக நடத்துவார்கள் என்று எதிர்பார்த்தால்தான் நாம் ஏமாற்றம் அடைவோம். Blessed are those who do not expect, they will not be disappointed. எதிர்பார்க்காதவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஏமாற்றம் அடைய மாட்டார்கள். புது பாக்கிய வசனம். நம்ம அநேக இடங்களில் எதிர்பார்த்து தான் ஏமாற்றம் அடைகிறோம். அவர் மீது இவ்விதமான குற்றச்சாட்டுகளும் கேலி பேச்சும் மட்டுமல்ல, அவர் மீது ஏளனமான எள்ளி நகையாடிய சூழ்நிலைகளும் வந்தன. சிலுவையிலே அவரை அறிவதற்கு முன்பதாக துப்பி, நம்ம முகத்துலலாம் யாரும் இது வரைக்கும் துப்புனதில்லை, அட்லீஸ்ட் என் முகத்தில் துப்புனதில்லை. நம்ம மேலே வெறுப்பு இருந்தால் கீழே துப்புவாங்க. ஆனால் ஆண்டவரை பொறுத்தவரை எங்கே துப்புனாங்க? அவர் முகத்தில் துப்பி முகத்தை மூடி குட்டி, ஏய் தீர்க்கதரிசனம் வர இருக்குல்ல உனக்கு, சொல்லு யார் உன்னை கூட்டினது சொல்லு. அப்ப அவருடைய வரம் கேலி செய்யப்பட்டது. ஹே ராஜாவே நீர் வாழ்க என்று சொல்லி அவருடைய தலைமை சவாலிடப்பட்டது. சேவ் யுவர் செல்ஃப். மற்றவரை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சிக்க அவனுக்கு திராணி இல்லாமல் போயிற்று என்று சொல்லி இன்னொரு ஏளனம். எப்படி சொன்னார்கள் தெரியுமா? தலையை துலுக்கி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னை ரட்சிக்க முடியவில்லை. இன்றைக்கு எத்தனை ஊழியருக்கு இவ்விதமான பரிகசிப்பு வார்த்தைகள் வருகிறது தெரியுமா? அடுத்தடுத்த ஊழியர்களுடைய குடும்பங்களிலே குடும்ப பிரச்சனைகள், அடுத்தடுத்த ஊழியருக்கு தீராத வியாதிகள், அடுத்தடுத்த ஊழியருடைய வாழ்க்கையிலே எத்தனையோ தோல்விகள், எத்தனையோ பிரச்சனைகள், சிக்கல்கள், இன்னல்கள், இடர்பாடுகள். அதை பார்க்கிற மக்கள் மிகவும் எளிதாக இது ஊருக்கு உபதேசி, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணாரு, மற்றவர்களுக்கு ரட்சித்தாரு, அவரை ரட்சிக்க முடியலையே. இது எவ்வளவாக ஊழியரை தாக்கும் என்று சொல்லி அந்த வழியாக போனவர்களுக்கு தான் புரியும். நான் வேலூரில் கிட்டத்தட்ட இப்போ 50 வருஷமா நாங்கள் இருக்கிறோம்.
சிஎம்சியில் எவ்வளோ பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். இருதய சிகிச்சை அல்லது இருதய அறுவை சிகிச்சை நிறுவனருக்கு மாரடைப்பு வராமலா இருக்கிறது? சிறுநீரகத்தை மாற்றி பொருத்துகிற கைதேர்ந்த அறுவை சிகிச்சை நிபுணருக்கு கிட்னி ஃபெயிலியர், சிறுநீரக கோளாறு வராமலா இருக்கிறது? வரும். அப்படியெல்லாம் வரும் பொழுது ஒரு நாளும் யாரையும் பார்த்து கைதட்டி சிரிக்காது. தேவன் அதை மிகவும் கண்டிப்பாக கவனிப்பார். ஏனென்றால் தலைவலியும் வயிற்று வலியும் அவரவருக்கு வந்தால்தான் தெரியும், புரியும். என்னுடைய ஆண்டவருக்கு எவ்வளவு ஏளன பேச்சு! இது மட்டுமல்ல, he also had the pain of rejection. ஒதுக்கி வைக்கப்படுதல் அல்லது தள்ளி வைக்கப்படுதல் என்பதனால் வந்த வேதனை. அவருடைய சொந்த ஊராரும் சொந்த மக்களுமே அவரை பார்த்து பகடி பண்ணினார். இவன் தச்சன் அல்லவா, தச்சனுடைய குமாரன் அல்லவா? இந்த தச்சனுடைய குமாரன் என்று சொல்வதிலே நிறைய காரியம் இருக்கிறது. இப்போ நீங்க தென் மாநிலங்களுக்கு, தென் மாவட்டங்களுக்கு நீங்கள் தமிழ்நாட்டிலே வந்தால் அங்கே பனை ஏறுகிற தொழில் அதிகமாக குறைந்து விட்டது. அதற்கு ஒரு முக்கிய காரணம், பனையேறிகள் அநேகருடைய பிள்ளைகள் நாங்களும் இந்த பனையேற விரும்பவில்லை என்று அவர்கள் படிக்க சென்று விட்டார். எனவே அந்த தொழில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, எங்களையும் பனையேறின்னு சொல்லுவாங்க, பனையேறி சாணம், பனையேறி பறையன்னு என்னத்தையோ சொல்லுவாங்க. அது என்னத்துக்கு நாங்கள் இந்த இதை விட்டு நாங்கள் அடுத்ததுக்கு போயிடுறோம் அப்படின்னு சொல்லுவோம். நியாயமான ஒரு வார்த்தை தான். அந்த நாட்களில் தச்சன் என்று சொன்னால் அவர் ஒரு பெரிய வித்வான் சொல்ல முடியாது, தத்துவஞானி கிடையாது. ஹி வாஸ் எ கார்பெண்டர், நாட் அ கலெக்டர் சன். அப்பாவும் தச்சேன், இவனும் தச்சேன். அப்ப இயேசு சொல்றாரு, தீர்க்கதரிசி எவனும் தன்னுடைய சொந்த ஊரிலும் சொந்த வீட்டிலும் மட்டுமே அவன் கனவீனம் அடைவான். அப்ப அந்த கனவீனம்ங்கிற வார்த்தை ஆண்டவர் வாயிலிருந்து வருது இல்லை. அப்ப அவர் கனக்குறைவாக நடத்தப்பட்டிருக்கிறார்ல, அதனால தானே அவளை உணர்ந்து சொல்றாரு. இந்த பைபிள் படிக்கும்போது ரொம்ப ஃபீலிங்ஸோடு படிக்கணும். நம்மை அந்த இடத்தில் பொருத்தி பார்த்து இன்றைய சூழ்நிலையிலே அந்த காட்சியை நாம் கொண்டு வந்து நிறுத்தி நாம் தியானிக்க பழக வேண்டும். ஆகாது என்று தள்ளின கல்லுதான் மூளைக்கு தலைக்கல்லாக மாறியது. அது உடனே நடக்காது. 3 நாள் கல்லறையிலே இருக்க வேண்டியது இருக்கும். அங்கேதான் பாயிண்ட். இட்ஸ் நாட் அன் இன்ஸ்டன்ட் மிரக்கிள். அது உடனடி அற்புதமாய் நடக்காது. இந்த 3 நாட்கள் என்பது 3 மாதங்களாக இருக்கலாம், 3 வருடங்களாக இருக்கலாம், ஏன் 3-10 ஆண்டுகளாக கூட இருக்கலாம். அதற்கு பிறகுதான் அது ஏற்றுக்கொள்ளப்படும். உடனடி விளைவுகளை எதிர்பார்த்தால் நீங்கள் அதிரடி முடிவுகளை தான் நீங்கள் சந்திப்பீர்கள். Don't expect immediate results. You will be outrightly disappointed. யாரை நான் விடுதலை செய்ய வேண்டும்? பரபாசை விடுதலை செய்ய. ஏன் பரபாஸ் இயேசுவை விட மேன்மையானவனா? மேன்மையானவனா, நல்லவனா, கெட்டவனா என்பது இங்கு காரியம் அல்ல. இயேசு வேண்டாம். We don't want Jesus. We don't want to know whether Barabbas is a better man or a holier man. That's not important. We don't want Jesus. அதைத்தான் தீர்க்க தரிசனத்திலும் இயேசுவின் வாயிலிருந்தும் வந்தது. முகாந்தரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள். They hated me without a cause. காரணம் இல்லாமல் என்னை பகைத்தார். அதை சொல்லிவிட்டு ஆண்டவர் இன்னும் ஒரு வார்த்தையும் சொன்னார். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறிந்து கொள்ளுங்கள். ஏன் தான் இவர் அந்த சிஸ்டருக்கு என்னை பிடிக்கலையோ தெரில,
ஏன் தான் அந்த கொலீகுக்கு என்னை பிடிக்கலையோ தெரில. எத்தனை நேரங்களில் நம்முடைய ஒர்க் ஸ்பாட்டில், நம்முடைய அலுவலகங்களில், நம்முடைய ஃபேக்ட்ரிஸில், நம்முடைய கம்பெனிஸில், நம்முடைய ஷாப்ஸில் ஒரு காரணம் இருக்காது, எப்படியோ அந்த பாஸுக்கு நம்மளை பிடிக்காது. இது அநேகர் கவுன்சிலிங் வரும்போது சொல்லுறவருக்கான ஒன்றுமே தப்பே செய்யலை பிரதர், நான் நல்லா ஒர்க் பண்ணுறேன், மற்றவங்களாவது ஒப்பிடிக்கிறாங்க, நான் நல்லா ஒர்க் பண்ணுறேன், பட் என்னமோ அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது, என்ன பண்ண பிரதர்? ஆமாம், முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார். பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்திற்கு என்னதான் செய்ய மாட்டார்? If they do such things to the green tree, what will be done on dry wood? Jesus was a tree. We are just wood. இயேசு ஒரு மரம், நாம் வெறும் கட்டை. ஒரு வார்த்தை நான் சொல்லட்டுமா? No man is fully accepted until he is totally rejected. முழுவதும் தள்ளப்படும் வரை ஒருவரும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். இதை நாம் மனதிலே தெளிவாக இருத்திக் கொண்டால் அநேக ஏமாற்றங்களை நாம் தவிர்க்கலாம். மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தனிமை வாட்டியது போல வேறு எந்த பிரச்சனையும் அவரை வாட்டவில்லை. இதை தனிமையின் வேதனை என்று சொல்லலாம். The pain of loneliness. தனித்து விடப்படுதலினால் ஏற்படுகிற வேதனை. பிரியமானவர்களே, எந்த தேவனுடைய பிள்ளை தேவனுடைய பிள்ளை எவரும், குறிப்பாக தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள், ஊழியத்திலும் ஏதோ ஒரு அளவிலே தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்களும் கவனித்துக் கொள்ளுங்கள், தனியாக விடப்படுதல் என்கிற இந்த வேதனைக்கு தப்பவே முடியாது. உங்களை சூழ எத்தனையோ உடன் ஊழியர்கள், சகாக்கள் இருப்பார்கள், ஆனால் உள்ளே உங்களை தனிமை வாட்டிக்கொண்டே இருக்கும். இயேசு கிறிஸ்து எதற்காக 12 சீடர்களை தேர்ந்தெடுத்தார்? ஊழியம் செய்ய அல்ல, தம்மோடு இருக்க. அதற்காகத்தான் தெரிந்து கொண்டார். 12 சீடர்களை தெரிந்தெடுத்த உடனே அடுத்த வார்த்தை திருமறையிலே வாசிக்கிறோம். அவர் 12 சீடர்களை தெரிந்தெடுத்து அவர்களோடு அந்த வீட்டுக்குள் போனார். அங்கதான் ஃபெலோஷிப் தான் போறாரு. வெளியிடத்துல, பொதுவிடத்துல தெரிந்தெடுத்து ஒரு வீட்டுக்குள்ள போறாரு ஃபெலோஷிப்புக்கு. அங்கதான் போன இடத்துல சாப்பிட கூட நேரம் இல்லாதபடி மக்கள் மறுபடியும் அவரை முடிச்சாங்க. அவரை என்ன பார்க்கிறோம் என்று சொன்னார், தன்னோடு இருக்க வேண்டும் என்றே அவர் சீடர்களை தேர்ந்தெடுத்திருக்க, எப்பொழுது அவர்கள் அதிகமாக தனக்கு தேவை என்று அவர் உணர்ந்தாரோ அப்பொழுது அவர்கள் கைவிட்டு விட்டார். சீடர்களை பார்த்து கெத்சேமனையிலே அவர் சொல்லுகிறார், நீங்கள் இங்கே என்னோடு விழித்திருங்கள். இன்னொரு மொழியாக்கத்திலே, நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள். எனக்கா ஜெபம்னுங்கன்னு அவர் சொல்லவே இல்லை. நல்லா அதை நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால், எனக்கா ஜெபம்னுங்கன்னு அவர் சொல்லவே இல்லை. இங்கே விழித்திருங்க, உட்கார்ந்து. அதாவது என்னன்னா, எனக்கு ஒரு மாரல் சப்போர்ட் கொடுங்க, நான் ரொம்ப துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், ஐ எம் சஃபரிங் வித் agony ஆஃப் டெத். மரண வேதனை என்னை கவி பிடித்து கொண்டிருக்கிறது, என்னுடைய ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. நான் அங்கே போகிறேன், நீங்கள் கொஞ்சம் உட்காந்துருங்க. அப்போ எனக்கு நான் அங்கே போகும்போது 3 பேர் அங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்கும், ஒரு மாரல் சப்போர்ட். நீங்கள் ஒன்றும் பெருசாக சாதிச்சிட போகிறதில்ல, ஆனால் ஒரு மாரல் சப்போர்ட் எனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி தானே போனார். தூங்குனாங்க, உறங்குனாங்க, கொரட்டை விட்டாங்களே. எப்போ வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ தான் மனுஷங்க உங்களை கைவிடுவோம். எப்போ மக்கள் எப்போ மக்களுடைய உதவி, மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு அதிக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அப்பொழுதுதான் அவர்கள் உங்களை கைவிடுவார். இதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்த ஒரு காரியம்.
இதை குறித்து ஏசாயா அருமையான ஒரு தீர்க்க தரிசனத்தை படமாக கொடுத்திருக்கிறார். அதை கண்டிப்பாக வாசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏசாயா 59:16. ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஒருத்தன் கூட நமக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறானே. எனவே அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்கியது. இதனால தான் நம்ம தன் கையே தனக்கு உதவி என்று சொல்லுகிறோமோ? தன் கையே தனக்கு உதவி என்று இதனால் தான் சொல்லுகிறோமோ? ஒருவரும் ஹெல்ப் பண்ணலையே, ஒருத்தரும் இல்லையே, அப்புறம் என்ன பண்றது? நான் தனியாய் ஆலையை மிதித்தேன், ஒருத்தரும் இல்லை, ஒருத்தரும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, அப்புறம் என்ன பண்றது? அதுக்காக நானும் சும்மாவா இருக்க முடியும்? நானே எனக்கு என்னுடைய பிதாவை நோக்கி நான் ஜெபித்தேன், நான் வேண்டினேன். பிரியமானவர்களே, நாம் இவ்விதமான வேதனையின் பள்ளத்தாக்கின் வழியாக, கண்ணீரின் பள்ளத்தாக்கின் வழியாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது மக்கள் நமக்கு உதவாமல் இருப்பதற்கு அல்லது உதவ முடியாமல் இருப்பதற்கு சில காரணங்கள் உண்டு. அதை உங்கள் முன்னால் நான் 1, 2 என்று சொல்லி நான் வரிசைப்படுத்துகிறேன். ஒன்று, நமது பிரச்சனைகளோடு தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள மக்களுக்கு இருக்கிற தயக்கம். ஒரு பாவத்தில் நீங்க விழுந்திருக்கிறதுனால இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்கலாம். தீராத ஒரு வியாதி, பொதுவா மக்களுக்கு வராத ஒரு வியாதி உங்களுக்கு வந்திருக்கலாம். ஒரு பேரெழுப்புக்கு நீங்கள் ஆளாயிருக்கலாம். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இந்த நேரம் அவர்கிட்ட போய் ரொம்ப பழகி அவர் வீட்டுக்கு போறது வர்றது அப்படிலாம் இருந்திருந்தோம்னு சொன்னா நம்மள பீப்புள் என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி அழுகிறவர்களுடனே அழுங்கள் என்கிற திருவார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் உங்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற கூட்டம் தான் விசுவாசிகள் நடுவிலும் அதிகமாய் உண்டு. ஆனால் என் வேதம் சொல்லுகிறது, ஆபத்தில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். எல்லாம் சுமூகமாக நடக்கும் பொழுது நமக்கு ஏன் உதவி தேவை? ஆபத்தில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். இன்னொரு காரணம், அவர்கள் இவ்விதமாக நாம் பிரச்சனையின் வழியாக போகும் பொழுது தங்களை அவர்கள் தூரப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு காரணம். இன்னொரு காரணம், அவர்களுக்கு அவர்கள் பிரச்சனையே ஏறாடும். இது நியாயமான ஒரு காரணம். என் தலைவலியே இவ்வளவு இருக்கும்போது நான் போய் அவனுக்கு என்ன செய்ய போகிறேன் என்கிற ஒரு நிலைமை. இப்படிப்பட்ட நேரத்தில் தான், இப்படி தனித்து விடப்படுகிற நேரத்தில் தான் ஆண்டவர் பிதாவாகிய தேவன் வானத்தில் இருந்து ஒரு சிறப்பு தூதுவனை உங்களுக்காக அனுப்புவார். அப்பொழுது என்று வசனம் துவங்குகிறது. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை விடுவிக்கவில்லை, அவரை பலப்படுத்தினார். பல சமயங்களிலே தூதர்கள் வந்தால் நம்மை விடுவித்து விடுவார்கள் என்று நாம் நினைக்கிறோம். அது சில சமயங்கள் தான். பெருவாரியான நேரங்களில் தேவன் தூதர்களை அனுப்புவது அந்த வழியாக நாம் போவதற்கு, நம்முடைய கரங்களையும் கால்களையும் பலப்படுத்துவதற்காக. பலப்படுத்தினான் அந்த தூதன் என்று எப்படி தெரியும்? அடுத்த வசனமே சொல்லுகிறது, அவர் அதிக ஊக்கமாய் ஜெபம் பண்ணினா. ஏற்கனவே 1, 2, 3 ஜெபம் பண்ணிட்டாரு, ஒப்பு கொடுத்துட்டாரு பிதாவின் சித்தத்திற்கு, தளர்ந்துவே இருக்கிறார். தூதன் வந்து அவரை பலப்படுத்துகிறான். பலப்படுத்த உடனே அவர் ஜெபத்துல இன்னும் வீரியம் கொண்டு, ஜெபத்தில் இன்னும் அவர் அதிக வேகத்தோடு ஜெபித்ததினால் அவருடைய வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்தது. அது வரைக்கும் அவர் வியர்வை சிந்திக் கொண்டிருந்தார். முதல் 3 ஜெப வேளைகளிலும் அவர் வியர்வை சிந்திக் கொண்டிருந்தார். தூதன் பலப்படுத்திய பிறகு அவர் வியர்வையை இரத்தமாக சிந்தினார். ஏனென்றால் அவ்வளவு தீவிரமாக தன்னை ஊற்றி ஜெபிக்க தேவதூதன் அவரை பலப்படுத்தினார். ஹல்லேலூயா! இதுதான் அனுபவம், இதுதான் வேதனை. இன்னொரு ரீசன், இன்னொரு காரணம், மக்கள் தங்களை தூரப்படுத்திக் கொள்வதற்கு அவங்களுக்கு எத்தனையோ உள்நோக்கங்கள் இருக்கும். இயேசு சொல்லுகிறார், மருமகன்
காட்டிக் கொடுக்கப்படுகிற வேளை வந்தது என்று சொல்லுகிறார். அடுத்த வசனத்திலே, அப்பொழுது அவர்கள் தங்களுக்குள் எவன் பெரியவன் என்று வாக்குவாதம் பண்ணினார். ஏன்னா இவரை காட்டி கொடுக்க போறாங்க, இவர் ஆள் அவுட்டு, இன்னும் அதுக்கு பிறகு யார் லீடரு? தமிழ்ல சொல்லுவாங்க, அண்ணன் எப்போ சாவான் திண்ண எப்போ காலியாகும். என்ன பிரதர் நீங்க எப்படி ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறீங்கன்னு சொன்னா, இந்த அனுபவங்கள் வழியெல்லாம் நாங்க போயிருக்கிறோம்ல. அண்ணன் எப்போ சாவான் திண்ண எப்போ காலியாகும். இப்போதான் காட்டி கொடுக்கறத பற்றி உங்க தலைவர் சொல்றாரு, அவர் காட்டி கொடுக்க போறாருன்னு. அது எவன் காட்டி கொடுப்பான், நம்ம ஒன்று விடக்கூடாது, அதுக்குதுன்னு அந்த மாதிரி எதுவும் பேசாம, சரி அவர் முடிஞ்சது, அவர் கதை ஓஞ்சுது, இப்போ அடுத்த அப்புறம் நம்ம காரியத்தை போவோம். நம்மள யார்? இதைத்தான் அந்த நாளிலே ஒருவன் அவருடைய கரங்களை பார்த்து இந்த வடுக்கள் என்ன என்று கேட்கிறான். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், இவை என்னுடைய சிநேகிதரின் வீட்டில் பட்ட காயங்கள். சகரியாவிலே தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. wounds from friends. சிநேகிதரின் வீட்டில் பட்ட காயங்கள், விரோதிகளின் வீட்டில் அல்ல, சிநேகிதரின் வீட்டில் பட்ட காயங்கள். இந்த தனித்திருத்தலின் வேதனை என்பது சாதாரண காரியம் அல்ல. தனித்திருத்தலினால் தூக்கமின்மை அல்லது தூக்கம் வராமை, தூங்க முடியாமை கூட நேரிடலாம். அப்பொழுதுதான் சங்கீதக்காரனோடு கூட சேர்ந்து நாமும் சொல்லுவோம், நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல் இருக்கிறேன். இந்த தனித்திருத்தல் என்பது தன்னுடைய உச்சத்தை எப்பொழுது தொட்டது தெரியுமா? சீடர்கள் கைவிட்டார்கள், மறுதலித்தனர், ஓடினர், எல்லாம் இருக்கட்டும். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஆணி அறையும் பொழுது கூட அவர் அதை ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் உலகத்தாருடைய பாவங்கள் அத்தனையும் மொத்தமாக தேவனாகிய பரிசுத்த கண்ணராகிய, பாவத்தை பார்க்க முடியாத பரிசுத்த கண்ணராகிய பிதாவின் மகன் மீது வந்து அவரை பாவம் சுமக்கிறவராக மட்டுமல்ல, நமக்காக அவர் பாவமே ஆன பொழுது பிதாவாகிய தேவன் இமைப்பொழுது அந்த பாவத்தின் மேல் அந்த கோபத்தினால் தம்முடைய முகத்தை மறைத்தார். உடனே இயேசு கதறினார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு? மற்றவர்களெல்லாம் கைவிட்டதை பற்றி பரவாயில்ல, பட் நீர் ஏன் என்னை கைவிட்டு? இந்த பாவம் அங்கே வரும் பொழுது பாவத்தை பாராத சுத்த கண்ணர் இமைப்பொழுது தன்னுடைய முகத்தை மறைத்தே ஆக வேண்டும். அவர் மறைத்தவுடன், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு பிதாவை நோக்கி கதறினார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி செல்லுவதென்றால், அடிக்கடி நான் சொன்னது போல, அது இலகுவும் அல்ல, இயலாததும் அல்ல. சங்கீதம் 17:14 இந்த வார்த்தையோடு நான் இந்த செய்தியை நான் நிறைவுபடுத்த விரும்புகிறேன். என்னை அதிகமாக ஊக்குவித்த ஒரு வசனம் சங்கீதம் 17:14. மனிதருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும். அவர்கள் வயிற்றை உம்முடைய திரவியத்தினால் நிரப்புகிறீர். அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். நிறைய பணம், பிள்ளைங்க நல்லா படிக்குது, நல்லா வளருது, எல்லாம் நல்லா இருக்குது. இம்மையிலே அவர்களுக்கு குறைவே இல்லை, சந்தோஷமா இருக்கிறாங்க.
நானோ பட் ஐ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாக. உலகத்தாருக்கு எத்தனையோ ஆசீர்வாதங்களிலே அவர்கள் குதூகலிக்கலாம். ஆனால் நானோ அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவருடைய சாயலை நான் தரிசிப்பேன். எல்லாரும் எழுந்திருப்போம் தேவ சமூகத்திலே. கண்கள் மூடி இருக்கட்டும், கரங்கள் கூப்பி இருக்கட்டும்.